ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஃபங்க்ஷன் எவ்வளோ? ஃபார்மேஷன் ஆஃப் பிடிபி. நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் கெட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் பிடி. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடி எப்படி கொடுக்குறாங்க, என்ன ரெண்டு கான்செப்ட் தாங்க. ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி கான்செப்ட். ஆர்பிட்ரரி கான்செப்ட் வந்து மேபி ரெண்டு இருந்ததுன்னா நல்லா பார்த்துங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய். அப்போ இது யார் கான்செப்ட்? ஏங்கிறது ஒரு கான்செப்ட், பிங்கிறது ஒரு கான்செப்ட். இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து டூ ஆர்பிட்ரரி கான்செப்ட். டூ ஆர்பிட்ரரி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ இது எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது? ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இது டிபெண்டன்ட் வேரியபிள் இஜெட் விட்டுருங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? ரெண்டு சரியாமா? ஆமாம் சார். ஸோ அப்போ வந்து இது என்ன மாற்ற வேணும்? தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரிங்களா? அப்போ இது எப்படி மாற்றுவீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஐடியா. அப்போ ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா ரெண்டு வேரியபிள் வர வேணும். சரியாமா? ஐடியா ஓகேங்களா? சரி, இதுக்கே வந்து நான் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதே இஜெட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஃபார்ம் ஏ பிடி ஈக்குவேஷன். என்ன சொல்கிறோம்? ஃபார்ம் ஏ பிடி ஈக்குவேஷன் வரும். சரியாமா? இது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் என்ன பண்ணுறீங்க, இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுறீங்க, டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்படி பண்ணி என்ன கிடைக்கும்? பார்சியல் டிஃபரன்சியேஷன் முன்னாடி பார்சியல் டெரிவேட்டிவ். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 1, பிஒய் பிஒயோட வேல்யூ 0 வரும். எனக்கு ரெஸ்பெக்ட் எக்ஸ், இது ரெஸ்பெக்ட் எக்ஸ்னா பிஒய் வந்து 0 வரும். கரெக்டாமா? அப்படி சொன்ன அப்படின்னா கேட்டுக்கோம். பார்சியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எதுக்கு? ஈக்குவேஷன் 1க்கு. அப்போ அது என்ன கிடைக்கும்? டோ இஜெட் பை டோ ஒய். அப்படின்னு என்ன ஆகும்னா ஏஎக்ஸ் டைம் 0 ஆகும், பிஒய்ங்கிற டைம் என்ன ஆகும்? பி இன்ட்டு டெரிவேட்டிவ் வந்து 1. கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, இப்போ டோ இஜெட் பை டோ ஒய், டோ இஜெட் பை டோ எக்ஸ் என்ன சொன்னேன்? பின்னு சொன்னேன். நான் வருங்களா? அதே மாதிரி டோ இஜெட் பை டோ ஒய் என்ன சொன்னேன்? கியூ சார். ஆல்ரெடி நோட்டேஷன் மேலே கொடுத்துக்கிறேன். அந்த நோட்டேஷன் கான்செப்ட் படி நம்ம வந்து நோட் பண்ணுறோம். சரியாமா? இது வந்து 2, இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏக்கு பதிலாக இங்கே சப்மிட் பண்ணுறீங்க, பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்மிட் பண்ணுறீங்க. சரியாமா? அப்போ வந்து என்ன கிடைக்குது? இஜெட் ஈக்குவல் டு இஎக்ஸ் பிளஸ் கியூ. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்மேஷன் ஆஃப் தி சொல்யூஷனோட டூ வேரியபிளோட கான்செப்ட். அதாவது டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டூ ஆர்பிட்ரியோட கான்செப்டாகவே இதுதான் நம்மளோட இது. சரியாமா? இது மாதிரி எந்த டைப் ஈக்குவேஷனும் கொடுக்கலாம். இந்த நார்மலாக பேசிக்